மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சென்ற பிப்ரவரி மாதம் கணேமுள்ள சஞ்சீவைய நீதிமன்ற குற்றவாளி கூண்டுக்குள்ள நீதிபதிக்கு முன்னால படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து துப்பாக்கிதாரி சூட்டு சம்பவத்தை நடத்தியவர் கைது செய்யப்பட்டாரு. இதை செய்ய சொன்ன கெஹல்பத்ர பத்மே சலிந்து போன்றவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டாச்சு. ஆனா இஷாரா செவ்வந்திக்கு என்ன நடந்தது என்பதுதான் கண்டுபிடிக்க முடியாத புரியாத ஒரு புதிராக இருந்தது. கெஹல்பத்ர பத்மேவுடைய விசாரணையில இவ எங்க இருக்கா என்ன ஆனா என்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வந்திருக்குது. பானதுர கழுத்துற மதுகம பிரதேசங்களுக்கு திரிவீன்ல ஷிஃப்டாகி போனதாக விசாரணைகளை தெரிய வந்தது. இதுக்கு ஸ்பான்சர் பண்ணினது, இதுக்கான ஆட்களை ஹையர் பண்ணியதில்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடு நிலங்க என்று சொல்லப்படுகிறவர் இந்தோனேசியால கெஹல்பத்ர பத்மையுடன் கைதானவர். இவருடைய சகாக்கள் தான் இந்த ஏற்பாடை செய்ததாக தெரிய வந்து அவர்களும் கைது செய்யப்பட்டாங்க. இது குறித்து ஊடகவியலாளர் கயான் சமரசிங்க ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. அவரு அதுல குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுகமையிலிருந்து தெனியாவைக்கு ஒரு போலீசாருடைய அனுசரணையோட உதவியோட பத்திரமாக ஒரு வீட்டுல பத்திரமாக சேஃபாக தங்க வைக்கப்பட்டா இந்த இஷாரா செவ்வந்தி. அந்த வீடு யாருக்குரியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு அன்அபிஷியல் ஒரு மனைவி இருந்தாங்க, மப்பாட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட வீட்டுலதான் பத்திரமாக இவ சேஃபா வச்சிருந்ததாகவும் அவருக்கு தேவையான எல்லா வகையான உதவி ஒத்தாசையும் செய்ததாக கெஹல்பத்ர பத்மைக்கு வேலை செய்யறவரு அந்த விசுவாசத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாரு. அதற்கு பிறகு இந்தியாவிற்கு போவதற்கான அனைத்து ஆயத்தங்களையும் இந்த போலீசார் செய்ததாகவும் அவருடைய கட்டுரையில எழுதினது மட்டுமல்ல, இந்தியா போனதுக்கு பிறகு புதிதான பேர்ல ஒரு பாஸ்போர்ட் விற்கப்பட்டதாக சொல்லப்படுது. கெஹல்பத்ர சொல்லியிருந்தாரு, கெஹல்பத்ர பத்மா அங்குள்ள பாத்தாள குழுக்கள் அணுகி பெருமளவுல பணம் செலவழிச்சு அந்த நாட்டுடைய சட்டத்தின் அடிப்படையில வதிவிடம் உறுதிப்படுத்தப்படணும் அதுக்கான ஏற்பாடு செய்ததாகவும், இவருக்கான தாய் தந்தையர்கள் உருவாக்கப்பட்டதாகவும், இவருக்கான சகோதரர்கள் உருவாக்கப்பட்டதாகவும், இப்படியே வேறொரு பேரில் இவருக்கான பாஸ்போர்ட் எடுக்கப்பட்டு அங்கிருந்து நேபாள் சென்றதாகவும், நேபாள சில தினங்கள் தங்கியிருந்து அங்கிருந்து துபாய் சென்றிருக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை அவருடைய கட்டுரையில எழுதியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, கெஹல்பத்ர பத்மையிடம் விசாரணை நடத்தியதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஷாரா செவ்வந்திய பத்திரமாக இந்தியாவில இருந்து துபாய்க்கு அனுப்பியாச்சு, இப்ப அவ பாதுகாப்பா இருக்கிறா அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதுக்கு இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில இஷாரா செவ்வந்தி நிச்சயமாக வெளிநாட்டுலதான் இருக்கிறாங்களா அல்லது உள்நாட்டுல இருக்கிறாங்களா என்பதெல்லாம் துருவி ஆராய்ந்து துபாய்க்கு ஒரு குழு அனுப்பி உடனடியாக கைது செஞ்சு நாட்டுக்கு கொண்டு வந்து விசாரணை நடத்துவதான ஏற்பாடுகள் செய்வதாக இப்போது தெரிய வந்திருப்பது ஒரு ஆரோக்கியமான விடயம். கோர்ட்டுக்குள்ள நீதிபதிக்கு முன்னால இலங்கை வரலாறு இப்படியான சம்பவம் நடக்கல, அந்த சம்பவத்தை நடத்தி முடிச்ச என்ற குற்றச்சாட்டுல உதவியொத்தாசை கொடுத்தது, துப்பாக்கியை பெற்றுக் கொடுத்தது, சட்ட புத்தகத்தை வெட்டி அதுக்குள்ள துப்பாக்கியை வச்சது, கூடவே துப்பாக்கிதாரியோட கோர்ட்ஸ் வரைக்கும் பயணிச்சு துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு இருவருமே வெளியில் வந்த இந்த அனைத்திற்குமே உதவி வழங்கிய இந்த ஒரு விஷயத்த செஞ்ச ஒரு குற்றச்சாட்டுல தான் இஷாரா செவ்வந்தி தேடப்பட்டா. இவ தேடுகின்ற பணியில தான் இவருடைய சகோதரன் தாயும் கைது செய்யப்பட்டாங்க. பெத்த பாவத்திற்கு சிறைச்சாலைகளே அந்த தாய் இறக்கின்ற சம்பவம் பதிவானது. எனவே இறுதி கிரிகைகளுக்காக வருவா அப்படின்னு சொல்லி இஷாரா செவ்வந்தி வரலாம் என்று சொல்லி பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டது. இவக்கு எதுக்கு தாயும் தந்தையும், அவக்கு தான் இந்தியாவில் அன்அபிஷியலா தாயும் தந்தையும் கிடைச்சாச்சு அப்படின்னு என்னவோ அந்த பெண்மணி வரல. இப்போது தெரிய வந்த ஒரு விஷயம் தான் இஷாரா செவ்வந்தி துபாயில் இருப்பதாகவும் இந்த கைது கூடிய சீக்கிரம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் சொல்லப்படுது. எனவே போலீஸ் தரப்புல இருந்தே ஒருவர் இப்படியான ஒரு பாதக செயலை செஞ்ச பெண்மணிக்கு உடந்தையாக இருந்தது என்பது ஆச்சரியமான விடயம் கிடையாது. காரணம், இதுக்கு பழக்கப்பட்டவர்கள் அரசியல்வாதிகளுடைய போலீசாருடைய உதவியோடு தான் பாதாள குழுக்களா இயங்கி வந்தது தெரிய வந்திருக்குது. எனவே இந்த ஆபரேஷன், அதாவது இந்தோனேசியா சென்று கெஹல்பத்ர பத்மையுடைய குழுவை கைது செஞ்ச இந்த போலீஸ் குழு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டு போலீசார் தான் போனாங்க. அதுல எஸ்எஸ்பி ரோஹான் ஒழுகொல, ஏஎஸ்பி மஹிந்த ஜெயசுந்தர. எதுக்கு 2 பேர் போனாங்க, இவ்வளவு பெரிய டீம் எப்படி 2 பேர் போனாங்க அப்படின்னு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? இந்த 2 பேரும் போறதுக்கு காரணமே இதை பெரிய ஒரு வட்டமாக ஆக்கி கொண்டா எப்படியும் கசிஞ்சிடும், தகவல் போனா பிடிக்க முடியாது என்பதனால டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட தெரியாம 2 பேரை ரகசியமாக போலீஸ்மா அதிபரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் இவங்களை அனுப்பி வச்சாங்க. ஏன்னா செய்தி கிடைச்சா கூட சொல்லி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிடுவாங்க. அது மட்டுமல்ல, இவர்களுடைய குடும்பங்களுக்கு கூட இந்த பயணம் பற்றி எதுவும் தெரியாது, இவங்க அந்த தகவலை சொல்லல ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இப்படி மிக ரகசியமாக செஞ்சதன் காரணமாகத்தான் இந்த ஆபரேஷன் சக்சஸாக நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, குறித்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்தோனேசியால இவங்க தடுத்து வச்சிருக்கிற சந்தர்ப்பத்துல, நாட்டுக்கு எதிரான பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இந்த போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததுல
கண்ணீர் புகையில் அடிக்கப்பட்டதுல இந்த சிறை கைதிகள் தப்பிப்பதற்கான முயற்சியில் எடுத்ததாகவும் சொல்லப்படுது. எஸ்எஸ்பி ரொஹான் உடனடியாக போலீஸ் மாதிபரை தொடர்பு கொண்டு விஷயத்தை எத்தி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸ் ஆயிருக்கு, இவங்க தப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது செஞ்சு கொள்வாங்க அப்படி ஒரு அச்சு சூழல் இருக்குதுன்னு சொன்ன உடனே போலீஸ் மாதிபர் ஜனாதிபதிக்கு தகவல் சொல்லி ஜனாதிபதி உடனடியாக அங்கிருக்கின்ற பாதுகாப்பு துறையினோட பேசி உடனடியாக இவர்களை நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடு செஞ்சு தரணும் என்று கேட்டதுக்குனுங்க அவங்க இவங்களை தப்பிப்பதற்கான எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பை வச்சிருக்கிறோம், உடனடியாக நாட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி நாட்டிற்கு கூடிய சீக்கிரம் அவங்களை அனுப்பி வச்ச ஒரு பெருமையும் இந்த போலீசாராய் சேரும். கடந்த காலங்கள்ல சர்வதேச உறவுகள் குறித்து எந்த அனுபவமும் அனுருகுமார திசாநாயக்குடைய அமைச்சரவைக்கும் அமைச்சர்களுக்கும் கிடையாது. எப்படி நாட்டை செய்ய போறாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இன்னைக்கு எதிர்கட்சியினர் இந்த கைது குறித்து வாய் திறக்காமல் இருப்பது ஆச்சரியமான ஒரு விடயம். எதிர்கட்சின்னா அனைத்தையும் எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது, சரியான விஷயத்தை ஆதரிக்கணும். பிள்ளையாக அரசு பயணிக்கும் பொழுதோ அவங்கள திருப்பி எடுக்கணும். இதுதான் எதிர்கட்சி செய்ய வேண்டிய பணி. ஆனா எதிர்கட்சினா என்ன புரிஞ்சிருக்காங்கன்னா, இருக்கிறது எல்லாத்தையும் எதிர்க்கணும், நல்லது நடந்தாலும் எதிர்க்கணும், கெட்டது நடந்தாலும் எதிர்க்கணும் மனநிலை. அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருகம்பு பிரதேசத்துல இஸ்ரேல் பிரஜைகள் 2 சேர்ந்து 2 இலங்கை பிரஜைகளை தாக்கிய சம்பவம் வேடிக்கை பார்த்தார்கள் போலீசார் என்ற விமர்சனம். ஒரு முஸ்லிம் அடி வாங்கி இருந்தா ரொம்ப சந்தோஷம் என்ற அளவுக்கு பல்வேறு கமெண்ட்களை பார்க்க முடிந்தது. இந்த சம்பவம் என்ன நடந்தது ஏது நடந்தது கொஞ்சம் விழாவாரியா பார்க்குற சந்தர்ப்பத்துல அருகம்பு பிரதேசத்துல 2 இஸ்ரேல் பிரஜைகள் ஸ்கூட்டி பைக்கில் ஒரு பாதை ஓரமாக இல்லை, கொஞ்சம் நடுப்பகுதியில பைக்கை வச்சுட்டு அவங்களோட தேவைக்காக இறங்கி இருக்கிறாங்க. பின் வழியாக கெப்ல ஒரு காதலனும் காதலியும் வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வெளிநாட்டு பயணிகள், அந்த சுற்றுலா துறையினருக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றவர்கள். எனவே இவங்க ஹோன் பண்ணினதுனால அவங்களை டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி, நீ யாரா ஹோன் பண்ணி எங்களை எடுக்க சொல்ல, ஒன்னு அவசரத்துக்கு நாங்க எடுப்போமா அந்த மாதிரி உடனடியா கையில இருந்த பியர் போத்தரால ஓங்கி அடிச்சதுல உள்ள இருந்த யுவதியோட கழுத்துல பலத்த காயம் ஏற்பட்ட உடனே இப்ப கேட்டுக்கார எதுக்கு அடிக்கீங்க, ஹோன் தானே பண்ணிடும்ன்றதுல மிகப்பெரிய வாக்குவாதம் நான் யாருன்னு தெரியுமா, என்ன தெரியுமான்னு மிக பயங்கரமாக ஏச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துல வேடிக்கை என்னன்னா, போலீசார் இருந்திருக்கிறாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒன்று தடுத்திருக்கணும், இல்லைன்னா கைது செஞ்சிருக்கணும், இல்லைன்னா பிரிச்சு அனுப்பியிருக்கணும். இவங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்காதனால கொஞ்சம் தள்ளி போய் எஸ்டிஎஃப் மற்றும் போலீசார் இருக்கிற இடத்துல பேசி இந்த விஷயம் குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்திருந்த இந்த 2 இஸ்ரேல் பிரஜைகளும் உடனடியாக அந்த இடத்துக்கு மீண்டும் அந்த நபருடைய முடியை பிடிச்சு இழுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, மௌனமாக இருந்திருக்கிறாங்க. எனவே இது நடந்தது வெள்ளிக்கிழமை. பிறகு ஏதோ ஒரு வகையில ஊடகங்கள்ல கசிஞ்சதுனால போலீசாருக்கு தகவல் தெரிஞ்சதுனால சனிக்கிழமை அன்று இந்த 2 பிரஜைகளையும் கைது செய்யறாங்க. கைது செய்யும் போது கூட என்ன கைது செய்ய முடியுமா, நான் யாரு, என்ன பத்தி தெரியுமா அப்படின்னு பயங்கரமான ஒரு பில்டப்பை போட ஆரம்பிச்சாரு. ஏதோ ஒரு வகையில சுமூகமாக அவங்களை கைது செஞ்சு நீதிமன்றத்துக்கு முற்படுத்தினாங்க. நீதிமன்றம் 10 லட்சம் பெருமதி கொண்ட 2 சரீரப்படையில விடுதலை செய்ய விட்டு அவர்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் கையகப்படுத்திருக்கிறாங்க. மீண்டும் 3ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இதுக்கு இடையில இது ஒரு இஷ்யூ ஆனதுக்கு பிறகு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, குறித்த இஸ்ரேல் பிரஜையை நாடு கடத்துவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள்ல இஸ்ரேல் பிரஜைகள் ஈடுபடுறது முதல் தடவை கிடையாது. இதுக்கு மேல் பல பேரை அடிச்சது, எக்ஸிடம் பட்டு ஏதோ ஒரு வகையில தப்பிச்சு கொண்டது, இந்த பல்வேறு விஷயங்களை செய்யறது மட்டும் இல்ல, விசிட் விசால இங்க தொழில் செய்கின்ற ஒரு வேலையை செய்யறாங்க. மத பிரச்சாரங்களை செய்ய முடியாது, ஆனா பள்ளி கட்டி பிரச்சாரம் செய்கின்ற அளவுக்கு வளர்ந்து நிற்காங்க. இப்போது அவங்க மத சடங்குகள் அடிப்படையில் உணவுகள் தயாரிக்கிற உணவகங்களை உருவாக்கினாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை சட்டத்துக்கு முரணாக நடந்து கொள்வதில் இவங்க ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. இங்க பாதுகாப்புத்துறையினுடைய நிலம் எப்படி இருக்குன்னா, வெளிநாட்டு பிரஜைகளை உள்நாட்டுக்கு வராங்க, சுற்றுலாத்துறை மேம்படணும், இவனுக்கு இது நடந்துடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துல குறியா இருக்காங்க. குற்றம் என்பது இஸ்ரவேல் பிரஜை செய்தானா, இலங்கை பிரஜை செய்தானா, பாதிக்கப்பட்ட வெளிநாட்டவனா அல்லது உள்நாட்டவனா என்பதெல்லாம் கிடையாது. கண் எதிரே ஒரு பெண் தாக்கப்பட்டாள் என்றால் நிச்சயமா அது சட்டத்தின் முன் குற்றம். எனவே அதற்கான நடவடிக்கைகள் போலீசார் எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. அனைவருக்கும் சட்டம் சமம். ரணில் விக்ரமசிங்க நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியே உள்ள போய் வந்திருக்கிறன்னா இந்த நாட்டு பிரஜைகள்லாம் யாரு என்ற கேள்வி இருக்குது இல்லையா? சரி, என்னதான் இருந்தாலும் இதில் ஒரு கமெண்ட் பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லீம் அடி வாங்கியிருந்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, உண்மையிலே இந்த வார்த்தை பிரயோகம் இன்னும் நாட்டில இனவாதம் ஓங்கி நிக்கிறத காட்டுது. இது ஆரோக்கியமான விடயம் கிடையாது. உண்மையில அடி வாங்கினது முஸ்லிமோ தமிழரோ கிடையாது, சிங்களவர். இங்க அடி வாங்கியது ஒரு பெண். அனுமதிக்க முடியாது இந்த குற்றத்தை என்பதுதான் மீசான் டிவியோட பார்வை. பாதிக்கப்பட்டவன் எந்த இனத்தை சேர்ந்தால் என்ன, என்ன மதத்தை சேர்ந்தால் என்ன, பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய யதார்த்தமான ஒரு நிலைப்பாடு. கடந்த காலங்களில் இஸ்ரேலுடைய அட்டகாசத்துக்கு எதிராக இங்கே ஆர்ப்பாட்டம் செய்யும் போது நமது நாட்டில இருந்து
அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்க அப்படிப்பட்டவங்க தான் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் அடிச்சா சந்தோஷம் அப்படின்னு. நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு இது ஒரு ஆரோக்கியமான சம்பவம் கிடையாது. இது போலீசாருக்கும் அவமானம், அரசுக்கும் அவமானம். இனமாக பல்லினம் வாடுகின்ற அழகு அதுக்கும் அசிங்கமான ஒரு சம்பவமாகத்தான் மீசான் டிவி பார்க்குது. எனவே அரசு கூடிய கவனம் செலுத்தி இதுக்கு பின்னால் இருக்கின்ற சக்திகள், இவர்களுடைய மனநிலை என்ன என்ற பல்வேறு விடயங்களை கருத்தில் கொண்டு இவர்கள் பற்றிய அவதானம் இருக்க வேண்டும் என்பதோட, இவங்க பல்வேறு பல்வேறு யுத்த காலத்துல இருந்தவங்க, டென்ஷன்ல மனநோயாளியாக மன அழுத்தங்களோட இங்க ஓய்வெடுக்க வாரவங்களுக்கு ஹோனும் பிரச்சனையாக இருந்திருக்கும், கூட இருக்கின்ற மனிதர்கள் பிரச்சனையாக இருந்திருக்கும். அது அவங்களுடைய மனநிலையில் இருக்கின்ற பிரச்சனை. எனவே இது குறித்து அரசு கூடிய கவனம் செலுத்தட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.